டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக பெரிய எதிர்பார்ப்புகளோடு பேன் இந்தியா மூவியாக வெளிவந்திருக்கிற கல்ட் கிளாசிக் படமான இந்தியனின் இரண்டாம் பாகமான இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியன் 2 உண்மையிலே இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பிக் பாஸ்ல பிஸியா இருந்தபோது ஃபர்ஸ்ட் சீசன்ல இந்தியன் 2 நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சங்கர் சாரோட வந்து அறிவிச்சாரு. இப்ப 8வது சீசனே வரப்போகுது கிட்டத்தட்ட. ஸோ இந்த 8 வருஷ கேப்ல கடும் நெருக்கடிகளை சந்தித்து கடும் உழைப்புகளை கொட்டி பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து விக்ரம்னு ஒரு மாஸ் படம் ஹிட் கொடுத்தவொடனே சரி இந்த ப்ராஜெக்டை மீண்டும் டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான கனவுகளோடு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து வெற்றிகரமாக நம்மளுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு விஷயமாக வந்து பார்ப்போம். முதல்ல பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், ஓவராலா ஸ்டோரி லைன் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்தியன் 1ஓட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஓவராலான ஸ்டோரி வந்து இருக்குது. என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து யூத் வந்து சொசைட்டி மேல ஆங்கிரியா இருக்காங்க. பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொசைட்டி மேல ஆங்கிரியா இருப்பாங்க. அதன் மூலமாக எடுக்கிற ஆக்ஷன்ஸ் தான் இந்தியன் படமா இருக்கும். இங்க வந்து அங்க யூத் வந்து சொசைட்டி மேல ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க. சொசைட்டி ஏன்டா இப்படி இருக்குது, லஞ்சம், ஊழல், சிஸ்டம் அப்படி மாறிடுச்சு, சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு அதை எடுத்து அவங்க போராடினே இருக்காங்க. சோசியல் மீடியா மூலமாகவும் போராடுறாங்க. பட் எதையுமே அவங்களால மாற்ற முடியல தான் சொல்லணும். அப்பதான் இதையெல்லாம் நம்ம வந்து மாத்துறதுக்கு ஒரு ஹண்டிங் டாக் வேணும். அந்த மாதிரி இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி அந்த கதையெல்லாம் வந்து அவங்க சொல்லி இந்தியன் தாத்தா வருவதற்கான சூழல் எப்படி அமையுது அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெரிய அளவுக்கு போயிடுது. ஸோ இந்தியன் தாத்தா திரும்ப வரணும்னா இவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்தாரா இல்லையா, என்ன செஞ்சாரு, எப்படி மாற்றம் வந்துச்சா இல்லையா, இந்தியன் தாத்தா எப்படி இவ்வளவு பெரிய கம்பேக் கொடுத்து அது கம்பேக் இந்தியன்ன்றது உண்மையிலே ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் மொத்த கதையாகவே இருக்கிறது. ஸோ இந்த படத்தோட மிக மிக பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சர்வ நிச்சயமாக கமல் சார் தான் சொல்லணும். ஏன்னா அந்த இந்தியன் அப்படின்ற ஒரு படத்தையே வந்து அப்பார்ட் ஃப்ரம் சங்கர் சார், அப்பார்ட் ஃப்ரம் ஏஆர் ரஹ்மான், இவங்க எல்லாத்தையும் தாண்டி தூக்கி நிறுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா கமல் சாரோட ஆக்டிங் தான். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தனித்துவமா தெரிகிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம் படம் மாதிரி தான், பெரிய அளவுல கமல் சாருக்கு வந்து ஸ்கோப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் கதை அவரை சுற்றி தான் நகர்ந்து இருந்தது. உண்மையிலே ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களோட ஆக்டிங்கை கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி இல்லையான்னு தெரியல. ஃபைட்டு, எமோஷன் எல்லா இடத்துலையுமே பட்டையை கிளப்பிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். எக்கச்சக்கமான கெட்டப்ல வந்து அசத்துறாரு அப்படின்னே தான் நம்ம சொல்லணும். அது எப்படிங்கிறத வந்து நீங்க ஸ்கிரீன்லயே பார்த்து தெரிஞ்சுக்காங்க. எனக்கு ஒரு குறையா தெரிஞ்சது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மேக்கப் வந்து சில இடங்கள்ல சரியா உட்காரல, சரியா ஒட்டல அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. காரணம் என்னன்னா, ஆப்வியஸா நம்ம இந்தியன் படத்தோட சீக்வல் பாக்குறோம் அப்படின்னும் போது இந்தியன் 1ஓட கம்பேரிசன் நம்மளுக்கு வந்துட்டு போகும். அப்போ வந்து இது ஒரு ஓகேஷ் மேக்கப் அப்படின்னு தான் இருக்கும். வயசான தாத்தா, 100 வயசு தாண்டின தாத்தா அப்படின்னும் போது அதற்காக கொஞ்சம் ரொம்ப வயசான மாதிரி காமிச்சிட்டாங்களோ அப்படின்னு இருக்கு. இல்லை இன்னும் சில தியரி சொல்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷூட்டிங்கு கண்டினியூஸா வந்து ஷூட்டிங் வரல, அதனால அப்பப்போ வந்தபோது பேட்ச் ஒர்க் மாதிரி தான் வந்தாரு. ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு கெட்டப் போட்டு எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஆக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சித்தார்த் தான். விக்ரம் படத்திலே வந்து கமல்ஹாசன் அவர்கள் கேமியோ ரோல் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா சித்தார்த் தான் ஆக்சுவல் ஹீரோ. கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் தாத்தாவை கேமியோ ரோல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போனால் சித்தார்த் படம் அப்படின்னே நம்ம நினைக்கிற அளவுக்கு படம் முழுக்க சித்தார்த்து தான் வந்து இருக்காரு. அந்த ஆங்கிரி யூத் அப்படின்ற ரோல் வந்து ஆக்சுவலா சித்தார்த்துக்கு இந்த படத்துல செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த யூத் கேங்ல வந்து மற்ற ஆக்டர்ஸ்ல லைக் பிரியா, பவானி சங்கர், ஜெகன், ரிஷி அப்படின்னு எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் சித்தார்த்து கூட ஒரு லவ் பண்ற கேரக்டர், ஆப்வியஸ்லி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு லவ் கேரக்டர் வேணும் அப்படின்றதுக்காக ரகுல் பிரீத் சிங் எடுத்திருக்காங்க. கிளாமர் ரோல் ஆகட்டும், அதே நேரம் மாடர்ன் யூத்தா சித்தார்த்தோட இந்த மோட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு கொடுத்த ஒரு போர்ஷனை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சொசைட்டியுமே வந்து ஒரு வில்லன், அந்த சொசைட்டியில் இருக்கிற கரப்ஷனை வில்லன் அப்படின்னும் போது ஆப்வியஸா இந்தியன் தாத்தான்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பட் இங்க ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வில்லன் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட டைம் ஃப்ரேமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் எஸ் சூர்யா வராரு அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் அவரோட யூஸ்வல் மாஸ்ல, ஃபன்ல, எனர்ஜெட்டிக்கா அந்த வில்லத்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அவரு ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாருன்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ஓட கம்பேர் பண்ற மாதிரியே சில கேரக்டர்ஸ் வந்து
திருப்பி வந்தது. லைக் பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவாங்க. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக தான் பாபி சிம்ஹாவும் வராரு. அவர் கூடவே வந்து விவேக் அவர்கள் வராங்க. ஸோ ஒன்ஸ் நடுவில் வந்து இந்தியன் தாத்தாவை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னும் போது நெடுமுடி வேணு அவர்களே இந்த படத்தில் வந்து லைக் நான் இந்தியன் கேரக்டரை வந்து நான் தான் விசாரித்தேன், அது என்னோட அன்சால்வ்டு கேசஸ் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மானந்தம், குல்ஷன் குரோவர், பியூஷ் மிஸ்ரா அப்படின்ட்டு அதர் ஸ்டேட் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் விஷயமா நாஸ்டாலஜிக்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இறந்து போன ஆக்டர்ஸையும் நம்மளால் ஆன் ஸ்க்ரீன் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொன்னோம். முக்கியமாக நெடுமணி வேணு அவர்களாகட்டும், மனோபால் ஆகட்டும், மாரிமுத்து ஆகட்டும், விவேக் அவர்களாகட்டும், இந்த மாதிரி இறந்து போன ஆர்டிஸ்ட் எல்லாம் மீண்டும் அந்த திரையில பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லபடியாக ஒரு நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஆக்டர்ஸ் படம் பார்க்கும்போது மிஸ் பண்ணீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. அவ்வளவு பேர் வராங்க போறாங்க, ஆக்சுவலாக நிறைய ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்து மேலே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதே கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுது. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அவங்கள நிச்சயமா பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா சங்கர் சார் அப்படின்னும் போதே அது பிரம்மாண்டம் அப்படின்றது தானாகவே வந்துடுது. ஸோ இங்கே ஈச் அண்ட் எவ்ரி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பல கோடிகள் போயிருக்கும். எவ்வளோ செட்டு அப்படின்னு சொன்ன எண்ணி தான் சொல்லணும் போல, எல்லாமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. வழக்கம் போல் சங்கர் படம் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது இந்தியன் 2 அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பிரம்மாண்டம் இவங்க எடுத்துட்டாங்க, ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் செட் பண்ணிட்டாங்க. அந்த பிரம்மாண்டத்தை நம்ம கண்களுக்கு ஒரு விருந்தாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது வந்து ரவிவர்மன் அவர்களுடைய கேமரா அவருக்கு நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சில இடத்துல கிராம காட்சிகளும் சில இடத்துல ரூரல் காட்சிகளும் காமிச்சா போதும்னு இருந்தது. பட் இது வந்து பேன் இந்தியா அப்படின்றது ரிலீஸில் மட்டும் பேன் இந்தியா கிடையாது, உண்மையிலே இந்தியா முழுக்க இந்த படம் ட்ராவல் ஆகுது அப்படின்னும் போது மிகப்பெரிய செட்டு தேவைப்பட்டுச்சு, மிகப்பெரிய க்ரௌடு ஷாட்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இந்தியன் 1 பொறுத்த வரைக்கும் மியூசிக் எவ்வளவு பெரிய பலமாக இருந்ததோ அதே மாதிரி அனிருத் ஓரளவுக்கு இந்த படத்தை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல லேக் ஆன போதெல்லாம் கூட தன்னுடைய பிஜிஎம் மூலமாக, மாஸ் மியூசிக் மூலமாக எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக எலிவேட் பண்ணி அனிருத் அவர்கள் தன் பங்குக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம கதறல் சாங்கு, கம்பேக் இந்தியன், பாரா சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். பட் அது ஸ்க்ரீனில் வந்து அந்த அளவுக்கு மேஜிக்காக ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் பர்ஃபெக்டான இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கு அந்தந்த சாங்ஸோட தீம் லைனை வந்து யூஸ் பண்ணி அனிருத் வந்து சீனை எலிவேட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து சங்கர் சார் வந்து எதுக்கு இந்த பார்ட் 2 எடுக்கிறாங்க, கல்ட் கிளாசிக்கான ஒரு இந்தியன் படத்தை வந்து எதுக்கு கெடுத்து வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் சங்கர் சார் முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் சுஜாதா அவர்கள் இல்லாத குறை சங்கர் படங்களில் மீண்டும் மீண்டும் தெரிகிறது. நிறைய பழைய படத்தோட சாயல் நம்மளுக்கு தெரியுது. இதே டெம்ப்ளேட்டில் தான் சங்கர் அவர்கள் சுற்றுவாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கள் ஆண்டவர் வந்து கைதி இந்தியரிலே பண்ணிட்டாரு அப்படின்னு கிண்டலாக சில பேர் சொல்கிறத வந்து தியேட்டர்களில் வந்து நம்மளால் கேட்க முடிந்தது. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் வீட்டுக்கு வந்து நம்ம தனியாக இப்போ நாங்களே இந்த வீடியோ பண்ணும்போது நிறைய குறைகள் ஒன்றுன்னா மனசுக்குள்ள வந்து பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ ஆடியன்ஸ் மைண்டில் வந்து அது நிறைய போடணும்னு நாங்கள் நினைக்கல. உதாரணம் என்னன்னு சொல்லணும்னா 2.0 படம் எடுத்துக்கலாம். அது தியேட்டரில் பார்க்கும்போது படம் அப்படியே போயிடுச்சுன்னு தான் தோணுச்சு. பட் அது இன்னும் வீட்டில் வந்து பார்க்கும்போதோ யோசிக்கும் போதோ இல்லை ஓடிடியில் உட்காந்து நம்ம பார்க்கும்போதோ அது நிறைய குறைகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்தியன் 2 படத்துலையும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அங்கங்கே எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்தது. படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேஜிங்காக தான் போகுது. பட் ஸ்கிரிப்ட்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல ஓட்டைகள் இருக்குது. வில்லன்ஸ் வந்து மர்டர் இன்வெஸ்டிகேஷன், சேசிங்கு, கேட் அண்ட் மவுஸ் கேம் அது அப்படின்னு அதே பழைய ஸ்க்ரீன் பிளேல தான் சங்கர் சுற்றின்னு இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் போர் அடிக்காமல் போகும். ஒன்ஸ் நிச்சயமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக பார்க்கலாம். பட் பார்ட் 1 மாதிரி காலம் கடந்து நிற்கிற ஒரு கல்ட் கிளாசிக்காக இது இருக்குமானா நிச்சயமாக இது இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக இந்தியன் 3 படத்துக்கான லீடு வந்து ஒரு ஹை மொமெண்ட்டாக தேட்டரில் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லர் கிடையாது, ஹிண்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே எழுந்து வந்துடாதீங்க, கடைசி வரைக்கும் சீட்டில் உட்காந்துருங்க. ஸோ இதுதான் இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது, ரொம்ப வெறுத்த சீன் எது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்தியன் 2 இந்தியன் 1 மாதிரி கல்ட் கிளாசிக்காக இருக்குமா இல்லையான்ட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.